குட்டி கதை 2. மணி கடை பையன். மணின்னு ஒரு பையன் பசியில் ரோட்டில் திரிஞ்சுக்கிட்டு இருந்தான். வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். எங்கேயும் வேலை கிடைக்கல. பார்க்குறதுக்கு நல்லா நெடுன்னு கருத்து போய் இருந்தான். எங்கேயோ திரிஞ்சு வேலை தேடிட்டு இருந்தான். ஆனால் எங்கேயும் வேலை கிடைக்கல. தூரத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு. சரி, அங்கேயாவது வேலை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அந்த டீ கடையில் குணசேகர்னு ஒருத்தர் முதலாளி. அவர் இந்த பையன் வர்றதை பார்த்தார். இந்த பையன் அவர்கிட்ட வந்து ஐயா எனக்கு டீ கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டான். குணசேகரும் சரி, பார்க்க பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டீயை கொடுத்தார். அவன் டீயை குடிச்சிட்டு, ஐயா மன்னிக்கணும், என்கிட்ட காசு இல்லை, அதுக்கு நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மணி கேட்டான். இதை கேட்டதும் குணசேகருக்கு கோபம் வந்துச்சு. ஏப்பா, இதை முதல்ல நீ சொல்ல மாட்டியா? ஒரு டீக்காக நான் என்னத்தை வேலை வாங்கிறது? வேணா ஒன்று செய், நீ என்கிட்ட நிரந்தரமாக வேலை செய். நான் உனக்கு சம்பளம்லாம் கொடுக்க முடியாது, வேணா 3 வேளை சாப்பாடு வேணா நான் உனக்கு போடுறேன், நீ எனக்கு எடுபடி வேலையெல்லாம் வேணா பார் அப்படின்னு சொல்லி குணசேகர் சொன்னார். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதுவே எனக்கு போதும், பசிக்காக தானே நம்ம வாடி திரிஞ்சிக்கிட்டு இருந்தோம், இதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷமாக எடுபடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே சந்தோஷமாக திரிஞ்சிட்டு இருந்தான். நாளடைவில் பார்க்க போனால் அவன் நல்ல வாட்ட சாட்டமாக ஆயிட்டான். குணசேகர் குள்ளமாக இருப்பார். அவர் கடை முதலாளின்னு தான் பேர். ஆனால் அவர் எப்பவும் போல் கருத்து ஒல்லியாக குட்டையாக இருப்பார். ஆனால் மணி எப்படி இருப்பான்? நல்ல உயரமாக நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இப்போ தெம்பா பார்க்க ஹீரோ மாதிரி ஆயிட்டான். இவனுக்கு போக போக பார்த்தா குணசேகருக்கு மணியை பார்த்த உடனே பொறாமை ஆயிடுச்சு. என்னடா இவன் வரும்போது எப்படி பிச்சைக்காரனாக வந்தான், இப்போ பார்த்தா அவன் முதலாளி மாதிரி இருக்கான், நான் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கேன். இவனை இனிமேலாம் நம்ம கடையில் வேலைக்கு வச்சுருந்தா வேலைக்கு ஆகாது, இவனை எப்படியாவது கடையை விட்டு துரத்திடணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தார். இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் பார்த்தா திடீர்னு குணசேகர் கடைக்கும் வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் ஒரு சைக்கிளில் தான் போயிட்டுருப்பார். அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு கல் தடுக்கி சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டார். யார்? குணசேகர். குணசேகர் கீழே விழுந்தோடனே எதிர்பாரா விதமாக ஒரு கல் வர மண்டையில் குத்திருச்சு. மணி டீ கடையில் ரொம்ப நேரமாக நிற்கிறான். குணசேகர் வரவே இல்லை. என்னடா கடையும் இன்னும் திறக்கவே இல்லை, இவர் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக மணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். வழக்கமாக வர கஸ்டமர்லாம் கேட்டுட்ருக்காங்க, என்னப்பா இன்னும் கடை திறக்கல, எவ்வளோ நேரம்ப்பா நாங்கள் டீக்காக வெயிட் பண்ணுறது, நாங்கள் வேலைக்கு போகணும்ல, நாங்கள் அன்றாட வேலையை பார்க்கணும், நாங்கள் சித்தாள் வேலை பார்க்கணும், ரோடு வேலை போடுறவங்க, இந்த மாதிரி எல்லோரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. இவன் வேறு வழி இல்லாமல் டீ கடையிலலாம் என்ன சாதாரண இந்த பூட்டு தானே, அவனே இந்த பூட்டை திறந்துட்டு வழக்கம் போல் பாலை வாங்கிட்டு வந்தால் அவனே டீ போட ஆரம்பித்தான். வழக்கம் போல் என்ன வேலை இருக்குமோ அந்த வேலையெல்லாம் இவனே பார்க்க ஆரம்பித்தான். வியாபாரமும் நல்லபடியாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் கடையும் பூட்டிட்டு தான் குணசேகர் வீட்டுக்கு போனான். என்ன தான் நடந்துச்சு, இவர் ஏன் வரல அப்படின்னு போகும்போது தான் அவனுக்கு விஷயமே தெரிஞ்சுது. இந்த மாதிரி அவருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் குணசேகர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தையும் சொன்னான். ஐயா, நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, கடையை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, நான் கடையை வழக்கம் போல் நான் பார்த்துக்கிறேன், அன்னன்னைக்கு வர வருமானத்தை நான் உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்த வருமானத்தை கொண்டு குணசேகர்கிட்ட ஒப்படைச்சான். குணசேகருக்கு ஆனால் அவன் மேலே நம்பிக்கை இல்லை. ஒரு 2 நாள் 3 நாள் போச்சு. அவனும் வழக்கம் போல் கொண்டாந்து அன்னன்னைக்கு வருமானத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு இருந்தான். 4ஆம் நாள் என்ன பண்ணார் குணசேகர்? வீட்டில் இருக்கா மாதிரியே நினச்சிக்கிட்டு மறைஞ்சிருந்து கடைக்கு வெளியில் ஒரு பக்கமாக ஓரமாக நின்று அன்றைக்கி நடக்கிற வியாபாரத்தை ஒழிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தார். மணியும் அதே மாதிரி வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் கடையை பூட்டிட்டு கிளம்பும்போது இவர் வீட்டுக்கு வந்துட்டார். அதே மாதிரி கொண்டு இவன் எல்லாத்தையும் கொடுக்கும்போது அப்போ தான் குணசேகருக்கு தெரிஞ்சுது, இவன் நல்ல நம்பிக்கையான ஆள்,
கரெக்டாக எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மணி மேலே அவனுக்கு நம்பிக்கையே வந்துச்சு. அதுக்கப்புறம் முழு நம்பிக்கையோட மணியை அவர் நிரந்தரமாகவே வேலைக்கு வச்சுட்டு சம்பளமும் நல்லா கொடுத்து 3 வேளை சாப்பாடும் போட்டு சந்தோஷமாக அவரை கூடவே வச்சுக்கிட்டார். கூட பிறந்த தம்பி மாதிரி கூடவே அவர் மணியையும் கூடவே வச்சுக்கிட்டு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.